feel wrongs. நான் இந்த இன்ட்ரோ எப்படி என்ட்ரோ பண்ணுறேன்னு சொல்கிறேன்னு இருந்தேன். ஸோ ஃபேஸ்புக்கில் போட்டேன். ஃபேஸ்புக்கில் போட்டால் ஒரு ஆள் தான் போட்டிருந்தேன். எஸ்ன்னு போட்டிருந்தாரு. தமிழ் ஏக்கர்டா அவங்க தான் போட்டிருந்தாங்க. ஸோ யாரும் போடல. ஸோ மேபி யாரும் இதில் பார்க்கல போலகு, அந்த போஸ்ட் பண்ண அதை பார்க்கல போலகு. ஸோ எனிவே நான் இன்றைக்கி பண்ண போகிறேன் இந்த எப்படி இன்ட்ரோ பண்ணுறதுன்னு. ஸோ ஃபஸ்ட்டு நான் யூஸ் பண்ணுறது சாஃப்ட்வேர் வந்து இந்த லெஜண்ட். ஓகே, உள்ளே போய் போகணும். ஃபேஸ்புக்லேருந்து நோட்டிஃபை வந்து கொடுங்க. ஓகே, ஜஸ்ட் லீவ் இட். ஓகே, இதில் போய் நம்ம டைப் பண்ணணும். இதில் லைக் என்னோடய ப்ரொடக்ஷன் பேர் போட்டுரும். லைவ் வாஸ் ப்ரெசன்ட். ஓகே, இப்படி போட்டு ஓகே பண்ணிட்டு யாருக்கா ஆண்ட்ராய்டில் இன்ட்ரோ செய்யணுன்னா இது இந்த மாதிரி செஞ்சுக்கலாம். மாதிரி இருக்கும். அதோட ரெசல்யூஷன் கொடுத்துருக்கேன். இது 1080 வரைக்கும் ரெசல்யூஷன் வச்சுக்கலாம். 720 எனக்கு கரெக்டாக இருக்குது. 720. ஸோ லேண்ட்ஸ்கேப் 720 ஓகே. நம்ம இங்கே சூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து இந்த இது வரைக்கும் மேபி இங்கே வரைக்கும் நினைக்கிறேன். இங்கே வரைக்கும் ஃப்ரீ வெர்ஷன். அப்புறம் இங்கே லாஸ்ட் வரைக்கும் ப்ரீமியம் வெர்ஷன் போட்டுருந்துச்சு. ஆனால் நான் இதை வாங்கிட்டேன். ஸோ எல்லாம் ஃபுல் வெர்ஷன் தான். ஒரு நம்ம டவுன்லோட் பண்ணோம்னா இங்கெல்லாம் லோக்காக இருக்கும். அதெல்லாம் திறக்கணும். இல்லைன்னா நீங்கள் கிராக் வெர்ஷன் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அது வெப்பில் அது கிராக் வெர்ஷன் போடான்னு வந்துடும். ஓகே, நான் எப்பவுமே யூஸ் பண்ணுறது இதுதான். இது மாதிரி திறக்கிறது, இந்த மாதிரி திறக்கிறது. ஸோ இந்த மாதிரி யூஸ் பண்ணுறது. ஸோ இது யூஸ் பண்ணிட்டு இப்போ கீழே இருக்கிறதுலாம் பேக்ரவுண்ட் கலர் என்ன கலர் யூஸ் என்ன கலர் பண்ணிக்கலாம் அப்படின்னு பண்ணிக்கலாம். ஸோ அந்த கலர் வேணுன்னா இந்த கலர் வச்சுக்கலாம். ரெட் கலர் எந்த கலர் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் பர்பிள் யூஸ் பண்ண போகிறேன். பர்பிள் யூஸ் பண்ணிட்டு இங்கே சேவ் எஸ் சேவ் எஸ் வீடியோவை சேவ் பண்ணிட்டு வீடியோ இருக்கும். ஸோ நம்ம வீடியோவை சேவ் பண்ணிடுவோம். இது ஓடி முடிஞ்சோடனே நம்ம ப்ளே பண்ணிக்கலாம். ஸோ ஏற்கனவே நான் சேவ் பண்ணியிருக்கேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி தான் பண்ணேன். இது மாதிரி பண்ணேன். ஸோ நம்ம ஸ்ட்ரைட்டாக இது பண்ணதுக்கப்புறம் நம்ம விவோ வீடியோக்கு போயிடுவோம். நம்ம விவோ வீடியோவில் பண்ணோன்னா விவோ வீடியோ ப்ரோ பண்ணிக்கலாம். ஸோ டிஸ்டர்பன்ஸ் இருக்காது. நான் விவோ வீடியோ ப்ரோ வந்து கிராக் வெர்ஷன் டவுன்லோட் பண்ணேன். கிராக் வெர்ஷன் டவுன்லோட் பண்ணி இதை இன்ஸ்டால் பண்ணேன். ஸோ எனக்கு ப்ரோ தான் கிடச்சிருக்கு. நான் ப்ரோ தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ நம்ம அந்த லெஜண்ட்ஸ்க்கு போயிடலாம். மேபி நான் டிலீட் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். மை காட், சாரி சார். மறுபடியும் போய் இங்கே இன்ஸ்டால் பண்ணிக்குவோம். ஓகே, லெட்ஸ் டைப் லைவ் வாட்ச். நோ ப்ராப்ளம் கைஸ். இந்த லைவ் வாட்ச் ப்ரொடக்ஷன் இது பர்பிள் கலர். ஓகே, சேவ் எஸ் வீடியோ. ஓகே, அதுக்கு சேவ் பண்ணதுக்கப்புறம் அது பண்ணிக்கலாம். இந்த லெஜன்சி நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னு தெரியல. ஆனால் கஜேந்திர குமார் அவர் யூஸ் பண்ணுறாரு. அவரை யூஸ் பண்ணுறாரு. ஸோ இந்த அந்த இன்ட்ரோ ஒன்று போட்டிருப்பாரு. அது லெஜண்ட்ஸ்லேருந்து தான் பண்ணியிருப்பேன்னு சொல்லியிருப்பேன். நீங்கள் எதுலேயும் பண்ணலையா அப்படின்னு கேட்டேன். நான் எக்ஸ்பர்ட் இல்லை ப்ரோ அப்படின்னு சொன்னேன். இது ஈஸியாக பண்ணலாம். இது நம்ம ரொம்ப ஈஸியாக பண்ணோன்னா வெப்பில் போய் நம்ம பண்ணலாம். 3Dயாக பண்ணலாம். என்கிட்ட ஒரு 3D இது இருந்துச்சுல, என்னது 3D இன்ட்ரோ வந்துச்சு என்கிட்ட. அதெல்லாம் நான் யூஸ் பண்ணுறேன் எல்லாத்துக்கும். லைவ் வாட்ச் ப்ரெசன்ஸ் அதெல்லாம் நான் இதில் தான் பண்ணேன். ஒரு penzoid.com அந்த லிங்க்கில் பண்ணேன். அதை ஈஸியாக பண்ணலாம். அதில் உள்ளே போனோன்னு நம்மளுக்கு என்ன டெம்ப்ளேட் வேணுமோ அந்த டெம்ப்ளேட்டில் உள்ளே போய் நம்ம நேமை மட்டும் சேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம்
ஓகே கொடுத்தோன்னா டவுன்லோட் ஆயிரும். டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் அது கொஞ்சம் 4 MB அப்படி டவுன்லோட் ஆகும். டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் நம்ம வீடியோ பார்த்துடலாம். அந்த வீடியோ தான் நான் இப்போ யூஸ் பண்ணுறேன். இது சும்மா போர் அடிக்கும்போது நான் முன்னாடிலாம் எனக்கு அந்த பென்சோயிட் என்னன்னு தெரியாது. அப்போல்லாம் தெரியாதப்ப இதில் தான் நான் எப்போவுமே இன்ட்ரோ பண்ணுவேன். ஸோ மறுபடியும் நான் பண்ணலாம், போர் அடிக்கும்போது அப்படிலாம் பண்ணிக்கலாம் அப்படின்னு இப்படி செஞ்சுக்குவேன். ஸோ இப்படி தான் அது விவோ வீடியோவில் போட்டதுக்கப்புறம் நம்ம இதில் சவுண்ட் கொடுத்துக்கலாம், சம் எஃபெக்ட் கொடுத்துக்கலாம். இதெல்லாம் நம்ம சவுண்ட் கொடுத்துக்கலாம், எஃபெக்ட்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணி இதை கொஞ்சம் கலர் ஆக்கலாம். இது செமையாகும். இதே மாதிரி தான் நான் அந்த கேமிங் ரோங்ஸ் நெஞ்சில் அந்த வீடியோ பண்ணேன், அந்த இன்ட்ரோ பண்ணேன். அந்த இன்ட்ரோ வந்து அதோட சவுண்ட் வந்து டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிறது. அதே மாதிரி இது டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிறது, இந்த மாதிரி டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிறது, அதுக்கு மாதிரி வச்சுருக்கேன். ஸோ நம்ம இதை எடிட் பண்ணி பார்ப்போம். நான் இதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஃபோட்டோ அனுப்புகிறேன், அதே மாதிரி நான் எடிட் பண்ணுறேன். எஃபெக்ட்ஸ் மேபி அது ஸ்டிக்கராக இருக்கலாம். ஸ்டிக்கரில் கூட நிறைய இருக்கும். நம்ம டவுன்லோட் கூட பண்ணிக்கலாம். இங்கே இருக்குது டவுன்லோட். நமக்கு என்னென்ன ஸ்டிக்கர் வேணுமோ இங்கே எது டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதோட கேட்டகரியும் இருக்கும். கேட்டகரி வீடியோ இதெல்லாம் சம்மர் பெட்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ எனக்கு பிடிச்ச இது மட்டும் வச்சுக்கிறேன். இதே மாதிரி தான் இருக்கும் இது, அதோட காப்பி. இது இங்கே திறக்கும் போது இந்த இது வச்சுட்டேன். அதை சவுண்ட்லாம் ஒழுங்காக செட் பண்ணேன். இந்த மாதிரி திறக்க மாதிரி இருக்கும். ஸோ இதை கரெக்டாக வச்சுட்டோன்னா அது கரெக்டாக அந்த இடத்துல திறக்க மாதிரி இருக்கும். இதுக்கு சவுண்ட் வந்து இதோட ஆடியோ வந்து 24 மாதிரி வச்சேன். ஏன்னா இது கொஞ்சம் இது லைட்டாக 24 மாதிரி தான் இருக்குது. ஓகே, இப்படி வச்சதுக்கப்புறம் இது திறந்துருக்கு. ஓகே, லைக் அதுக்கப்புறம் இதில் சவுண்டு குறைச்சிட்டோன்னா அது சவுண்டு கேட்காது. அந்த எலக்ட்ரிக் மாதிரி சவுண்ட் கேட்குறது அது கேட்காது. ஸோ நம்ம குறைச்சதுக்கப்புறம் இது ஓகே ஃபினிஷ். அதுக்கப்புறம் ஒன்றும் ஸ்டிக்கர் நம்ம ப்ளஸ் பண்ணலாம். இங்கே பண்ணால் இதே மாதிரி தான் நான் பண்ணேன். அந்த ஃபோட்டோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, சில பேர் தான் பார்த்துருப்பேன் உங்களுக்கு. ஸோ இது பண்ணதுக்கப்புறம் கீழே கொஞ்சம் இது வர மாதிரி, ஸோ இந்த மாதிரி எஃபெக்ட்ஸ்லாம் போட்டு அது பண்ணணும். ஓகே, கரெக்டாக இருக்குது. ஓகே, இதையும் நம்ம லெங்க்த்தாக வச்சுக்கலாம். வச்சுக்கிட்டோம்னா அதை கரெக்டாக வச்சிடலாம். இதையும் லெங்க்த்தாக ஓகே லெங்க்த்தாக வச்சாச்சு. இதை இப்படி வச்சுருவோம். ஸோ நம்மளுக்கு க்ரோப் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இதுவும் லெங்க்த்தாக வச்சுக்குவோம். ஓகே கரெக்டாக வச்சதுக்கப்புறம் இதை டச் பண்ணி இதை கரெக்டாக இங்கே வச்சுருவோம். வச்சாச்சு. ஓகே, செம்மையாக இருக்குது. ஓகே நம்ம எல்லாம் இன்ட்ரோ பண்ணியாச்சு. நம்ம எஃபெக்ட்ஸ் ஏதாவது போடலாம். இதில் செம்ம எஃபெக்ட்ஸ் போடலாம். ஃபில்டருக்கு போய் நம்ம எஃபெக்ட்ஸ் தேடலாம். இந்த மாதிரி எஃபெக்ட்ஸ் வரும், இந்த மாதிரி வரும். அப்புறம் மேட்ரிக்ஸ் இதுக்கு 24 ஆடியோ இதுக்கு போட்டோன்னா இதே மாதிரி ஒரு கோட் மாதிரி உள்ள வருது. ஓகே, இது மாதிரி செம்மையாக இருக்கும். இதாக இருக்கும். ஸோ இது மாதிரி போடலாம், இருக்கும். இதுக்குள்ளே நடக்கும். ஸோ எனக்கு பிடிச்ச எஃபெக்ட்ஸ் இந்த மேட்ரிக்ஸ் வைக்க போகிறேன். இல்லாட்டி எலோவின் இந்த நேரத்தில் இருக்குது. பட்
மேட்ரிக்ஸ் கொஞ்சம் வச்சா எல்லாத்துக்கும் மேட்ச் ஆகிற மாதிரி இருக்கும். அந்த ஆடியோவுக்கும் மேட்ச் ஆகணும், அது எல்லாத்துக்கும் மேட்ச் ஆகணும். இப்போ ரெக்கார்ட் ஆகிட்டுருக்கு. நான் எப்போவுமே செக் பண்ணிக்குவேன். அப்புறம் ஸ்டாப் ஆயிடுச்சுன்னா ப்ராப்ளம்ஸ். நம்ம இங்கே லோ பண்ணிட்டு ஒருவேளை இது சவுண்ட் இருந்துச்சுன்னா இங்கே வெயிட் பண்ணிவிட்டு ஏட் மியூசிக் அப்படின்னு வச்சுட்டு 20% இங்கே வச்சுருக்கேன். மேபி இது மேட்ச் ஆகும்னு நினைக்கிறேன். ஓகே, அந்த மாதிரி எடிட் பண்ணியாச்சு. ஓகே, நம்ம என்ட்ரோலும் பண்ணிட்டு நம்ம எஃபெக்ட்ஸ் ஒன்றும் போடல. நம்ம எதாவது எஃபெக்ட்ஸ் வச்சுக்கலாம். இந்த மாதிரி எஃபெக்ட்ஸ் இந்த மாதிரி எஃபெக்ட்ஸ் இது கண்டிப்பாக மேட்ச் ஆகுது. ஓகே, எக்ஷன் எதாவது மழை விழுற மாதிரி அதே மாதிரி இதே மாதிரி. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இதில் எதுவும் மேட்ச் ஆகலை. ஸோ நம்ம எஃபெக்ட்ஸ் வைக்க வேணாம், இப்படியே நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணிடலாம். எஃபெக்ட் பண்ணி ஷேர் பண்ணிட்டு நம்ம அப்படியே ஸ்ட்ரைட்டாக எக்ஸ்போர்ட் பண்ணிடலாம். எக்ஸ்போர்ட் வெயிட் பண்ணுவோம். ஓகே, எக்ஸ்போர்ட் ஆகிடுச்சு. ஸோ இது எக்ஸ்போர்ட் ஆகிடுச்சு. நான் எல்லாமே இதில் தான் எடிட் பண்ணுவேன். ஸோ லேப்டாப்பில் எடிட் பண்ண மாட்டேன். எடிட் பண்ணிட்டு நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணிடுவேன். DSM Viva video and go for it. யூஸ் ஆகும் பார்த்தாச்சு. ஓகே நல்லா வந்திருக்கு. ஓகே கேஸ், தேங்க்யூ கேஸ். நீங்கள் பார்த்ததுக்கு தேங்க்யூ. பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கு தேங்க்யூ. தமிழ் லைக்கட்டா உங்களுக்கு ரொம்ப நன்றி. ஓகே, இது வரைக்கும் தான் உங்களுக்கு. ஓகே, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எதாவது டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்கள். நான் க்ளோஸ் பண்ண போகிறேன். பாய்.